இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்திற்கு அழைக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருந்தார்கள். அந்த திருமணத்திலே அழைத்தவர்கள் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி அவர்கள் வராமல் தங்கள் சொந்த வேலையை அவர்கள் செய்தார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு கல்யாணம் நடக்கும், பரலோகத்திலே ஒரு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்திலே மணவாட்டியாகிய திருச்சபை, நீங்களும் நானும், மணவாளனாகிய இயேசு ஒரு நாளிலே அவர் சபையை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீங்கள் அதை குறித்து வாசிக்கலாம், கடைசி 2 அதிகாரங்களிலே. இன்றைக்கும் இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள், வருவதற்கு மனதில்லை. 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இன்னும் டீப்பாக சொல்லுங்க, சாப்பாடு ரெடியாக இருக்கு. என்ன சாப்பாடுன்னா, நான் வெஜிடேரியன் சாப்பாடு ரெடியாக இருக்கு, எல்லாம் ரெடியாக இருக்கு, வாங்க கல்யாணத்துக்கு சாப்பிடுங்க என்று அழைப்பு கொடுக்கும்படி அனுப்புகிறான். 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒரு நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்தார். அழைத்த நாம் இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வசனம் 14ஆம் வசனம் வாசிக்கலாமா? அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்திலே சொல்லும் பொழுதும், கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கு, நிறைய பேர் போறாங்க. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் மிகவும் குறுகியதா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அழைப்பை பொதுவாகவே கொடுக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே எல்லாரையும் அழைக்கிறார். ஆனால் யார் அவருடைய அழைப்பை ஏற்று கீழ்ப்படிந்து தன் மனதை திறந்து கொடுத்து வருகிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உலக மகளிர் தினம், உலக மகளிர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கடைசியாக நாம் இந்த செய்தியிலே அதை பற்றியும் கொஞ்சம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம், இந்த செய்தியோடு தொடர்பு கொண்டதாக. எனவே இன்றைக்கு உமன்ஸ் டே, எதுவும் அப்படிப்பட்ட பிரசங்கம் இல்லைன்னு யாரும் யோசிக்காதீங்க. மகளிர் தான் எல்லா இடத்துலையுமே அதிகமாக இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்தில் எங்கள் சகோதரி கூட்டத்திலே பங்கு பெற்றீர்கள். நேற்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி அளிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானத்திற்குள்ளே போவோம். 20ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு காரியத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைத்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டதினாலே இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒரு பாடலை, பழைய பாடல், நமக்கு தெரிந்த ஒரு பாடலை நான் பாடும்படியாக இருக்கிறேன்.
அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே என்ற இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 866. அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, என்னுயிர் தந்தே மண்ணுயிர்க்கே
குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஆரோனை போல கனமான ஊழியத்திற்கு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆரோனை அழைத்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அவனை பிரித்து தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனை பிரித்து தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். ஆரோனை ஆண்டவர் அழைத்து தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் யாத்திராகம புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது 29ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனத்திலே, ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன், எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு பரிசுத்தப்படுத்தி. தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். எனக்கு என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் அழைத்த எல்லாரும் வருகிறார்கள் என்றால் இல்லை, ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் வரவில்லை. கர்த்தர் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு நாம் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் வாசம் பண்ண விரும்புகிற இடத்தை தெரிந்து கொள்ளுகிறார். அவருக்கு சொந்த ஜனமாக நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அப்படியே அவர் எந்த இடத்துல அற்புதங்களை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதையும் அவர் தெரிந்து கொள்ளுகிறாராம். ஆமென் அல்லேலூயா. நாம் சங்கீதம் 132:13 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஏசாயாவிலே நாம் பார்க்கும் பொழுது 44ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 44:1. இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நல்லா கவனிங்க, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல், தாசனாகிய யாக்கோப்பு. தாசன் அல்லது தாசி அப்படின்னு சொன்னா ஒரு அடிமை, அவர் பேச்சை மீறாம வாழக்கூடிய ஒரு அடிமையின் வாழ்க்கை. இன்றைக்கு யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் அடிமைத்தனத்திற்குள்ளான ஒரு மனிதனாய் இருந்தான். சாத்தானாலே பயன்படுத்தப்பட்டவனாய் இருந்தான். நீங்களும் நானும் கூட ஒரு காலத்திலே பிசாசுக்கு அடிமையாய் காணப்பட்டோம், பாவத்திற்கு அடிமையாய் காணப்பட்டோம், பலவிதமான மனுஷருக்கு அடிமையாய் காணப்பட்டோம். கர்த்தர் அந்த அடிமையிலிருந்து நம்மை மீட்டு யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினதை குறித்த சம்பவம் நாம் அறிந்திருக்கிறோம். அவன் ஜெபித்து கர்த்தரோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பெயரை கர்த்தர் மாற்றினார். இனி உன் பேர் யாக்கோப் இல்லை, இஸ்ரவேல்னு சொன்னாரு. இஸ்ரவேல் என்று சொல்லும்போது இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அவனை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் அவராலே தெரிந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலாக காணப்படுகிறோம். ஆண்டவர் எங்கே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது, எந்த சூழ்நிலையில் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கும் பொழுது, வேதத்தில் ஏசாயா 48ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில கஷ்டம் வரும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்றார். நம்ம நினைக்கிறோம் நமக்கு கஷ்டம், 1000 கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, கடவுள் நம்மளெல்லாம் நினைப்பாரா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் பிரச்சனையின் மத்தியில சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்ட பொழுதும், சிங்கத்தின் கெபியிலே தானியேலை போடப்பட்ட பொழுதும் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு பாஸ்டர், நான்லாம் என்ன ஆண்டவர் என்ன கவனிப்பாரா, கண்டுக்குவாரா நம்ம யோசிக்கலாம். உனக்கு உள்ள பிரச்சனையின் மத்தியில் இந்த வசனம் சொல்லுகிறது, கவனிங்க, உன்னை உபத்திரவத்தின் குகையிலே நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். வெள்ளியை போல அல்ல, அதை விட
7 மடங்கு அக்கினி சூளையின் மத்தியிலே போடப்பட்டவர்களை கர்த்தர் அங்கே தெரிந்து கொண்ட மக்கள் மத்தியிலே தான் அவர் கூட இருக்கிறவராக இருக்கிறார். நீ உபத்திரவமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறன்னா நீ ஆண்டவரை குறை சொல்லாமல் முறுமுறுக்காம இரு. ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் என்ற அந்த பிரசன்னத்தை நீ உணர்வா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 வேதனைகள் சோதனை வரலாம், இல்லாத சூழ்நிலை வரலாம், பற்றாக்குறை வரலாம், ஆனாலும் கர்த்தர் அங்கே உன்னை தெரிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதான் அந்த வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலேயும் தன்னை பின்பற்றி வந்த மக்களை எல்லாரையும் கூப்பிட்டார். வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு எல்லாரையும் கூப்பிட்டாரு. பேதுருவை பார்த்து கூப்பிட்டாரு, யோவான், யாக்கோபு எல்லாரையும் வாங்க, என் பின்னால வாங்க, என் பின்னால வாங்கன்னு கூப்பிட்டாரு. மத்தேயு கூப்பிட்டாரு. அவன் வேலையை விட்டுட்டு எல்லாரும் இயேசுப்பா பின்னாடி போனாங்க. அநேகர் அவர் பின்னால போன எல்லாருக்கும் ஒரு பேர் கொடுத்தாரு, சீஷர்கள். எல்லாருக்கும் ஒரு பேர் கொடுத்தார், சீஷர்கள். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வந்த அழைக்கப்பட்ட எல்லாருக்குள்ளே இருந்து அவர் தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார். இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, வரவழைத்து, சீஷர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாரையும் வர வச்சுட்டாரு. இப்ப 12 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்ற பெயர் அங்கே கொடுக்கிறார். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்ற பெயர் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போஸ்தலர் என்ற பெயர் எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர்களில் சூஸ் பண்றாரு. நம்ம ஒரு கடைக்கு போனால் சூஸ் பண்ணுவோம் பொருளை. அங்கே எல்லாம் ஆப்பிள் தான் இருக்கும், ஆப்பிள் கடையில். ஆனால் அதில் நல்லா இருக்கான்னு பார்த்து எடுப்போம். அதே போல் கர்த்தர் நம்மை அழைக்கிறவங்க அநேகர் இருக்கலாம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் அழைப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனால் எல்லாரும் வருகிறாரெல்லாம் இல்லை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் பார்க்கும்போது, உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? உங்களை இந்நாளில் இருக்கிறபடி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தமக்கென்று சகல ஜாதிகளிலும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 நாளாகமம் புஸ்தகத்தில் தாவீதும் சாலமோன் வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். ஆண்டவர் ஒரு வேலையை செய்வதற்கு கூட ஆண்டவர் தெரிந்து கொள்ள, அவ வேலைக்காரன் இல்லை, அந்த காரியத்தை எடுத்து நடப்பிப்பதற்கு, அதற்குரிய தேவைகள் எல்லாம் வருவதற்கு தாவீது ஆலயத்தை கட்ட ஆசைப்பட்டான். ஆனால் சாலமோனை கொண்டு கர்த்தர் கட்டினார். நல்லா கவனிங்க, தாவீதுக்கு ஆசை இருந்துச்சு, கர்த்தர் அவனை தெரிஞ்சுக்கல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோனை தெரிந்து கொள்ளுகிறார் அவனை கொண்டு செய்வதற்கு. இந்த நாளிலும் கூட நாமும் கூட இந்த ஆலயத்திற்காக இதை உயர்த்தும்படியாக டொனேஷன் புக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் இதை பெற்றுக் கொள்ளுகிற நாம் நம்மை கொண்டு இதை செய்யும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நாம் செயல்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யாரோன்னு யோசிக்காதீங்க, அவங்க பண்ணாங்களா இவங்க பண்ணாங்களான்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் நம்மை கொண்டு, உன்னை கொண்டு ஆண்டவர் எதை செய்ய போகிறாரோ அதை முழு மனதோடு நீ நானும் செய்ய வேண்டும். இப்போ ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய 3 விஷயங்களை இன்றைக்கு நாம் 3 காரியத்தை மாத்திரம் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது, லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 18:7.
அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எப்படி இருக்காங்க? இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை என்னை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டு ரொம்ப சந்தோஷம். ஆனால் தெரிந்து கொண்டிருக்கிற நீயும் நானும் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லேலூயா. சத்தத்தை காணும். அல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஜெபிக்கிறேன். நம்ம ஒரு ஜெப குழுக்களை ஏற்படுத்துகிறோம். ஃபைனல் நோட்டீஸ் ரெடி ஆகிடும், கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்கு. ஃபைனல் நோட்டீஸ் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க. ஒரு சிலர் நான் ஜெபிக்க வருகிறேன் என்று எதையுமே காட்டவில்லை. உங்கள் பெயர் இருக்கிறது, சீட்டு எடுக்கப்பட்டது. நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், காலையில் இருந்தால் ஜெபம் பண்ணுறேன், நான் படுத்துக்கினே ஜெபிக்கிறேன், உட்காந்துக்கினே ஜெபிக்கிறேன், தூங்கிக்கினே ஜெபிக்கிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. நீ வீட்டில் 1000 ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஆலயத்திலே வந்து ஜெபிக்கும்படியான ஒரு ஒழுங்கை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்கு நாம் கீழ்ப்படிய மனதில்லைன்னா பிறகு கஷ்டம்தான். நீ ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிற அப்படின்னு சொன்னால் நீ முதலாவது ஜெபிக்க வேண்டும். இரவும் பகலுன்னா தூங்காமல் ஜெபிக்க சொல்லலை. எப்பொழுதெல்லாம் விழிப்பு வருதோ ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. தூங்காம நைட் அண்ட் டே பண்ணணும்னு இல்லை, இரவும் பகலும் என்று சொல்லும் பொழுது எப்பொழுது நீ விழிக்கிறாயோ ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு பசி தாகம் உண்டாக வேண்டும். ஒரு மனுஷனுக்கு சாப்பிடுறதுன்னா நீ எப்பா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்ல வேண்டியதில்லை, பசி எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருவான். அதே போல ஜெபம் என்பது நம் வாழ்க்கையில் ஒரு பசி தாகத்தை போல ஏற்பட வேண்டும். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படின்னு சொன்னா நீ ஜெபிக்கிற வாழ்க்கையில முதலாவது உறுதியா இருக்க வேண்டும். ஜெபம் அந்த அந்த அதிகாரத்துல முதல் வசனமே சொல்லுது, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. சோர்ந்து போயிடாத. ஒரு விஷயத்துக்காக ஜெபித்து கிடைக்கலன்னு விட்டுடாத. கடந்த நாட்களில் நம்ம செய்தி கேட்டோம், நரி பழம் புளிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, சீ இந்த பழம் புளிக்குதுன்னு விட்டுருச்சான். அதே போல் ஜெபம் பண்ணிட்டு இது எல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு ஜெபத்தை நிறுத்திடுறாங்க சில பேர். ஆண்டவர் சொல்கிறாரு, இரவும் பகலும் நீ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீ சாதாரண அற்ப சொற்பமான ஜனம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமத்தில் சொல்ற, இஸ்ரவேலே கேள், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு அங்க வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஜெபம் விடாமல் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுவாங்க. உனக்கு சோர்வு வருதா? ஜெபிக்க நீ பயந்து கொண்டிருக்கிறியா? பிசாசுடைய தந்திரமே என்னன்னா, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிடுவான். செஞ்சிட்ட உடனே நீ எல்லாம் ஜெபம் பண்ணா கேட்பாரா ஆண்டவரே? நீ எதுக்கு ஜெபம் பண்ற? மனுஷன் பலவீனம் உள்ளவன் தான். ஆனால் விழுந்து போனாலும் நீ ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஒருவேளை நீ தவறு செய்தாலும் தேவ சமூகத்தில் வந்துடணும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான்? பயத்தின் ஆவி கொடுப்பான். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவி கொடுக்கல. வாசிக்கலாம். ரோமர் 8:15 வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. நல்லா கவனிங்க. அடிமைத்தனத்தின் ஆவி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கல. ஒரு காலத்தில் அடிமையில் இருந்த நம்மை தான் கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய மகளாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆனா இப்ப என்ன ஆவி அவர் கொடுத்திருக்கிறாரா பாருங்க அந்த வசனம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே கூப்பிடும்படியான ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ விழுந்து போய் இருக்கலாம். பிசாசு சொல்லுவா,
ஆண்டவரத்தில் போகிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? நீ தப்பு செஞ்சிட்ட, உனக்குள்ள பயத்தின் ஆவியை தருவான். ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. ஜெபத்தை விட்டு தூரமாக விலக்கிடுவான். தேவ சமூகத்தை பிரசன்னத்தை விட்டு தூரமாக விலக்கிடுவான். ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருக்கணும். நீ தவறு செய்திருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் வந்துடு. அவரிடத்தில் மன்னிப்புகள். அவர் உன்னை சுத்திகரிப்பார், அவர் உன்னை சரி செய்வார். அவர் சமூகத்தை விட்டு தூரமாக ஓடாத. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அங்க என்ன சொல்றாரு? அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு. அப்பனா ஒரு காலத்தில் பயந்து கொண்டிருந்த நம்ம ஆண்டவர் பயத்தின் ஆவியை எடுத்துட்டாரு. நீ என் மகள்ன்ட்டாரு. மகனா மகளை அவனை தெரிந்து கொண்டுட்டேன்ட்டாரு. ஆனால் நாம் இன்றைக்கு பயந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அந்த பயத்தின் ஆவி அவர் கொடுக்கல. அப்பா பிதாவை என்று பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். நீ கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லுவோமா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. ஓ கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். கையை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாம் ஜெபம் பண்றார். நல்ல கவனிங்க. ஒரு தேசத்தை அழிக்க போறேன்றார், ஒரு நகரத்தை அழிக்க போறேன்றார். ஆபிரகாம் அவன் விடாமல் செபிச்சுக்கிட்டே வரான். அவன் விடவே இல்லை. ஒன்று, அவன் மனதில் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. நம்ம பாட்டு பாடினோம், ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்கிற ஒரு சிந்தை. ஒருவேளை அவன் சொந்தக்காரன் லோத் அங்கே இருக்கிறான், அவன் ஜெபம் பண்ணுறான். நீங்கள் உங்களுக்கு தெரியும், எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் கடைசி வரைக்கும் அவன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான். ஒவ்வொன்றா சொல்கிறான், ஒவ்வொரு முறையும் இன்னும் நான் பேசுகிறேன், இன்னும் நான் துணிந்து பேசுகிறேன். அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான், நிறுத்தலை ஜெபத்தை. பதில் கிடைக்கிற வரைக்கும் நிறுத்தலை. இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் ஜெபிக்க வேண்டும். நெகேமியா எழுதின
புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. அந்த குடும்பத்தில் எல்லாரையும் குடும்பமா கூப்பிடல, அவங்க அப்பாவெல்லாம் கூப்பிடல. அந்த ஆபிரகாமை மட்டும் தெரிந்து கொள்கிறார், லோத்தை கூட தெரிந்து கொள்ளல. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரு. ஆபிரகாமை தெரிஞ்சு கொண்டார் கர்த்தர். இன்னைக்கு விசுவாச தகப்பனா இருக்கிறான் அப்படின்னா ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் அவனை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்து திட்டம் போட்டார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆபிரகாம் தெரிந்து கொண்டவனாய் இருந்தான், அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ஆமென், அல்லேலூயா. அவன் விடாமல் போராடி ஜெபிச்சான், பதில் கிடைக்கிற வரைக்கும் சோர்ந்து போகல அவன். ஆமென், அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொண்டிருக்கிற ஜனம், முதலாவது நீ ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெப குழுக்களில் ஒருவேளை நீங்கள் செயல்படாமல் இருந்தால், வாலிபர்கள் கூட்டத்திலையும் கேட்டேன், நீங்கள் ஜெபத்தை நிறுத்திட்டீங்க, பெயரெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் ஜெபிக்க நீங்கள் வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை தான் ஜெப வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் யோசிங்க, உடனடியாக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது, தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் சொல்ற, நல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலப்பா, நான் தான் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் ஏற்படுத்தின. உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கம், தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய இரண்டாவது விஷயம், கனி கொடுக்க வேண்டும், கனியிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கனி கொடுக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை. அப்ப நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று இந்த வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு மலைப்பிரசங்கம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? மத்தேயு 7:18 வாசிக்கும் பொழுது, நல்ல மரம் கெட்ட கனியை தராது அப்படின்றாரு, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காதுன்றார். அப்ப ரெண்டா பிரிக்கிறார் அதுல. அப்ப கனி கொடுக்க வேண்டும் என்றால் அவர் இந்த உலகத்தில் இருக்கிற மரத்தை குறித்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றார், மனுஷனை குறித்து சொல்றார், நீங்கள் போய் கனி கொடுங்கன்றார். நீங்கள் யோவான் 15 வாசிக்கும் பொழுது, ஆண்டவரோடு சேர்ந்து இருந்தாதான் நீ கனி கொடுக்க முடியுன்றார், தனியா இருந்தா ஒன்றும் நடக்காதுன்றார். இயேசுவும் நானும் கைகோர்த்து நடந்தால், இயேசுவும் நானும் ஒன்றாய் இருப்போமானால், இயேசுவும் நானும் அடிக்கடி சந்திப்போமானால் நானும் நல்ல கனியை கொடுக்க முடியும். இயேசுவில் இருந்த நல்ல கனியை, குணங்கள் எனக்குள்ளே வரும். கனினா வேற நல்ல குணங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் தான் கனி. நல்ல குணங்கள் நமக்குள்ள வரணும் அப்படின்னா இயேசுவோட நாம் ஐக்கியப்பட்டு இருக்கணும். அந்த யோவான் 15 நீங்க ஆரம்பிக்கும் பொழுதே சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி, என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பேன்றார். அப்படின்னா என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நீ நிறைய கனி கொடுப்ப அப்படின்றார். என் வார்த்தையை கேட்டு நீ வாழ்வேன்னா நீ நல்ல கனியை நிறைய கொடுப்ப தாராளமான்றார். ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய இரண்டாவது விஷயம், நல்ல கவனிங்க, கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி நல்ல கனியா இருக்கணும். ஏன் அப்படின்னா
அதிலே ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 33 சொல்லும் போது, மரம் நல்லதுன்னா அது கனியும் நல்லதுதான்ப்பா. லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு 44ஆம் வசனத்தில், அந்த மரம் அதன் கனியினாலே அறியப்படும். பெயர்னாலே கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது, அவர்களுடைய குணங்களினாலே கிறிஸ்தவர் என்பதை அறிய முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்றார். நம்முடைய குணம் தான் கனியா இருக்கிறது. உலகம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இவர்கள் நல்லதை தான் செய்வார்கள் என்று உலகம் நம்மை சிசிடி கேமராவை போல நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் உன்னை என்னையும் சூஸ் பண்ணியிருக்கார். அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் போய் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று முதல் மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படி என்று சொன்னால் பலுகி பெருகி என்பது ஜெனரேஷனுக்குரிய காரியங்களை கர்த்தர் அன்றைக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு பலுகி பெருகுவது மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறை எல்லாம் நல்ல கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். எப்படி தீமோத்தேயுவில் சொல்லும் பொழுது 3 ஜெனரேஷனை குறித்து சொல்றாரு. விசுவாச வாழ்க்கை குறித்து. விசுவாசம் இருந்துச்சு பாட்டிக்குள்ள, உங்க அம்மா கிட்ட இருந்துச்சு, உங்ககிட்டயும் இருக்கு. அப்ப நல்ல மரமா இருந்தா அதுல இருந்து பிறக்கிற சீடு நல்லதாவே இருக்கும். ஏசப்பா சொல்றாரு, உங்களை நான் தெரிஞ்சு கொண்டேன், நீங்க என்ன தெரிஞ்சுக்கல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதுக்காக? நல்ல கனி கொடுக்கும்படியாக. நீங்கள் நல்ல கனி கொடுக்கும்படியாக உங்களை நான் தெரிந்து கொண்டேன். ஒரு இடத்துல ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் நியாயம் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இப்போ அந்த வசன பகுதியை வாசிக்கலாம், நீங்களும் கொஞ்சம் நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். நான் இப்படிலாம் நட்டேன் அப்படின்றார். வாசிக்கலாமா? நல்லா கவனிங்க. திராட்சை தோட்டத்தை அமைக்கிறாரு. அது எப்படி அமைக்கிறாரா? அதுக்கு வேலி அடிச்சிட்டாரு, ஃபுல்லா நல்ல பாதுகாப்பை கொடுத்துட்டாரு, கல்லெல்லாம் பொறுக்கி போட்டுட்டாரு. அதில் நல்ல குளம், நல்ல ஜாதியான திராட்சை சீடை போட்டு விதைக்கிறார். அது நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டிட்டார். ஃபியூச்சரில் நல்ல கனி தரும்னு சொல்லிட்டு அதை இதை பண்ணணும், அதை அதுலேருந்து ரசம் எடுக்கணும்னு பண்ணிட்டார். ஆலையும் உண்டு பண்ணிட்டார். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆனால் அது என்ன நடந்தா பாருங்க, அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இன்னைக்கு நாம கூட பிள்ளைங்க இருக்கு, நம்ம பிள்ளைங்க நம்ம மனசுக்கு பிடிச்சபடி நல்ல விஷயத்தை செஞ்சால் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா மனசுக்கு ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். இதுக்கு இவ்வளோ பார்த்து செஞ்சு கட்சியில் பாரு, இது காலால் எட்டி ஒதுக்குது என்னையே. இவ்வளோ பார்த்து செஞ்சு நான் சொல்கிறத ஒரு வார்த்தை கூட மதிக்க மாட்டேன் பாரு, மதிக்குதா? இது அதை வளர்த்து அதுலேருந்து நல்ல குணம், நல்ல கனி கிடைக்கல, கசப்பானதை கனியை கொடுக்குது. பெற்றோராகிய உனக்கும் எனக்குமே பிள்ளைங்க அப்படி செஞ்சால் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் உன்னை என்னையும் நல்ல குல திராட்சை செடியாக நட்டிருக்கிறாரு. உனக்காக எனக்காக பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு. உனக்காக எனக்காக அவர் கற்களெல்லாம் இல்லாமல் அந்த தோட்டம் முழுவதும் சுத்தமாக வச்சிருக்கிறாரு, சுத்திகரித்திருக்கிறாரு, தண்ணி ஊத்துறாரு, பாய்ச்சுறாரு, எல்லா விஷயமும் செய்கிறாரு. ஆனால் அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அந்த திராட்சை பழம் எப்படி இருந்ததான்? கசப்பான பழத்தை கொடுத்துருதான். அங்கே அடுத்து நான் வாசிக்கிறேன், 4ஆம் வசனம் படிங்க. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இனி ஏதாவது குறை இருக்கா சொல்லுங்கன்னு உங்களை என்னை பார்த்து கேட்குறாரு. நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன கனி தரோம் நம்ம? கோபம், எரிச்சல், பகை, பொறாமை, அடுத்தவங்களை கோல் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இப்படியே இருக்கிறோமா? இந்த கனி தான் இருக்கா நம்மக்கிட்ட? இல்லை ஆவியின் கனி, அன்பின் கனி இருக்கா நம்மக்கிட்ட? என்ன கனியை கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம?
கடவுள் நம்ம இடத்துல வராரு. இன்னொரு இடத்துல சொல்லப்படுற கனியை தேடி வராரு, ஒன்றுமே இல்லைன்னு. அது கனியை எல்லாமே ஏமாத்திட்டு இருக்குது, எந்த கனியும் இல்லை. சிலர் அப்படி தான், நமக்கு எதுக்கு யாராவது ஏதாவது பண்ணிக்கிட்டு போகிறாங்க, நம்ம போனோமா வந்தோமா சோறு துண்ணோமா தூங்கினோமா வேலைக்கு போனோமா ரோபோட் மாதிரி ஒரு எந்திர மனுஷன் போல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு கனியும் இருக்காது, நல்ல கனியும் இருக்காது, கெட்ட கனியும் இருக்காது. அதுவும் டேஞ்சர். அல்லேலூயா. நம்ம யாருக்கிட்டையும் நான் வச்சுக்க மாட்டேன் பாஸ்டர், என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட அப்படி பேசியிருக்காங்க ஒருத்தர், யாருக்கும் நான் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன், நான் பாட்டு என் வேலை உண்டு, என்னுடைய வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, போயிட்டு வந்துன்னு இருப்பேன். அப்படியே குடும்பத்திலே யாராவது ஏதாவது திட்டினாலும் சண்டை போட்டாலும் கண்டுக்கவே மாட்டேன். ஒரு அம்மா எடுத்து பேசுகிறாங்க, யாருக்கும் தொல்லை இல்லை, என்னால் எந்த கனியும் இல்லை உங்ககிட்ட. ஆமேன், அல்லேலூயா. ஜபக்கனின்னு பேர் வச்சுருப்பாங்க, ஜபமே இல்லை, ஜபக்கனி. இப்போ கனி, நல்ல கனியை கொடுக்கணும். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்குறாரு. இங்கே கேட்குறாரு, நான் இன்னும் அதுக்காக என்ன செய்யணும், எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இன்னும் ஏதாவது செய்யணுமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு நீங்கள் நியாயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். அது கசப்பான கனியை கொடுத்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், முடிவு அதுதான். கசப்பான கனி, கனி கொடுத்துச்சு, பழம் பழுத்து இருக்குது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, வாயில வைக்க முடியல. வெளித்தோட்டத்தில் அழகா இருக்கு சிஸ்டர், பிரதர், சிஸ்டர், உள்ள சொல்லுவாங்க உள்ள ஒன்றும் இல்லை பொழுக்கு, வெளியே தான் தழுக்கு மினுக்கு, உள்ள பொழுக்கு. வெளி தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் பார்த்து உங்களை ஏற்றுக்கொள்ளும். மனுஷனை ஏமாத்தலாம், மனுஷன் பைபிள் சொல்லுது மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியுது, ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை உள்ள இருக்கிற காரியத்தை பார்க்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்கும் பொழுது ஆசாரியருக்கு ஒரு ட்ரெஸ் இருந்தது, அதில் பார்த்தீங்கன்னா பழம்லாம் அங்கங்கே கனியெல்லாம் இருந்துச்சான், தொங்க விட்டுருந்தது. ஒருவேளை அதை பார்த்துட்டு இவர் தான் ஆசாரியன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் கேட்குற கனி வெளியில் தொங்குற கனி இல்லை, மாய்மாலமாய் வெளியிலே காட்டுகிற ஆக்டிங் இல்லை, உன் உள்ளத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணங்கள். பெண்களுக்கு அதான் சொல்றாரு, ஸ்திரீகளுக்கு ஒரு அலங்காரம் அப்படின்னு சொன்னா நல்ல குணங்கள். அந்த குணங்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நல்ல கனி. இந்த கனி உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லைன்னா அங்க சொல்றாரு, கோடாரியானது இப்பொழுதே மரங்களின் வேறருகே இருக்கிறது, கனி கொடுக்காத மரத்தையே காலி பண்ணிடுறேன்றாரு. ஆமென், அல்லேலூயா. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும், அரணானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள்
செல்லுவோம், நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், அருளானவை சமமாகணும். மூன்றாவது விஷயம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மூன்றாவது விஷயம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. போதும். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நம்மை வைத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் அதை காண்பிக்க வேண்டிய விதம் மூன்றாவது காரியம், புண்ணியங்களை, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவருடைய புண்ணியங்களை, புகழை நீ நானும் நற்செய்தியாக சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். முதலாவது ஜெபிக்க வேண்டும், விடாமல் ஜெபிக்கணும், நிறுத்தி நிறுத்தி அல்ல. எலியா சொன்னவர் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் அல்ல, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கு, நாம் நல்ல கனிகை கொடுக்க வேண்டும், கனிகளை கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நீ நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை வச்சு சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாரம் நற்செய்தி ஊழியம் இருக்கிறது. மூன்றாவது வாரம் நாம் நற்செய்தி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். வருகிற ஓய்வு நாள் நமக்கு நற்செய்தி ஊழியம் செய்ய ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியத்தை, தேவன் நமக்கு கொடுத்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை, ஊழியம் சொன்னா அது முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்னா உன்னையும் என்னையும் கொண்டு தான் அவர் செய்வார். திக்குவாயாக இருந்த மோசையை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் விட்டு விலகி போகிறான். அவன் தன்னுடைய குறையை எடுத்து சொல்லிட்டு இருக்கான், என்னால் முடியாது, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன். இன்றைக்கு நாம் கூட நிறைய பேர் நம்முடைய குறையை நினைத்து நாம் சொல்லி ஆண்டவரிடத்தில் என்னால் இது முடியாது, ஆண்டவருக்கு தெரியும் என் சூழ்நிலை, என் நிலைமை அவருக்கு தெரியும் என்று சொல்லி நாமே அவர் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய திட்டம் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறதற்கு அடையாளமாக அவருடைய புண்ணியத்தை அறிவிக்காமல் நாம் ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிறோம். நான் படிக்கலை, நான் எதுக்குமே உதவாக்கற அப்படின்னு சொல்லி நம்மளையே நாம் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27ஆம் வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உன்னை பைத்தியம் சொல்லலாம், எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போகுது, இது பைத்தியம் பிடிச்சிக்குதுன்னு சொல்லி திட்டலாம், பைபிளை தூக்கின்னு போகுதுன்னு சொல்லுங்க. ஆமாம், நான் பைத்தியம்தான், இயேசுவுக்கு பைத்தியம். ஒருத்தர் பாட்டே எழுதிட்டார், நீ யாருக்கு பைத்தியம்னு. சிலது சினிமாவுக்கு பைத்தியம், சிலது அதுக்கு பைத்தியமாக இருக்குது, நான் இயேசுவுக்கு பைத்தியம் அப்படின்றார். ஒரு சிலர் அப்படி பைத்தியம் சொன்ன உடனே, இது போகுதுன்னு சொன்ன உடனே கோயிலுக்கு வராமல் நின்று போகிற கேஸுங்களும் இருக்குது. சோம்பேறிங்க. மனுஷன் சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு கடவுளை தேடுவதை விட்டு நின்று போகிறவர்கள் இருக்கிறாங்க. இது பைத்தியம் பிடிச்சிக்குதுன்னு சொல்லலாம். நம்மளை பைத்தியத்தை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இருக்கிறான் பாருங்க, நினைவோட சுயநினைவோடு இருக்கிறான் பாருங்க. அவனை வெட்கப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே பைத்தியமாக இருக்கிற மனுஷனை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எப்படியாக அவருடைய காரியத்தை நடத்தும்படியாக. அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு நல்ல சுகம் கொடுத்துருக்கிறாரு, நல்ல பார்வை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கால்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கடவுளுடைய புண்ணியத்தை அறிவிக்க அந்த கால்களையும் வாயும் பயன்படுத்தாமல்
நான் இன்றைக்கு சகோதரர்களை நான் பார்த்து சொல்லுகிறேன். ஏன்னா இன்றைக்கு பெண்கள் தினம். பெண்கள் தான் நிறைய பேர் வராங்க ஊழியத்தில் ஒவ்வொரு மாதமும். என் நிலைமை அவருக்கு தெரியும் சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். நீ வெக்கப்படுறியா? ஐயோ நாம் போய் எப்படி சொல்கிறது, அசிங்கமாக இருக்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆள், என்ன படிச்சிருக்கிறோம், நமக்கு எவ்வளோ சொத்துக்குது, நம்ம போய் சொல்கிறதா? உன் சொத்து ஒன்றும் கூட வராது. நீ ஆண்டவருக்காக போய் அவருடைய புண்ணியத்தை அறிவித்து ஒரு ஆத்மாவை சம்பாதிச்சேன்னா அதுதான் உன் கூட வரும். நீ அவருக்காக செய்கிற கிரியை தான் வரும், வேற ஒன்றும் வராது. இங்கே நான் வாசிக்கிறோம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் தெரிந்து கொண்டார். இங்கே வாசிக்கிறோம், பைத்தியமானதை தெரிந்து கொண்டார். அடுத்து வாசிங்க, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானது தெரிந்து கொள்றார். அவருக்காக எனக்கு உடம்பு முடியல, கால் வலிக்குது, நொண்டி ஆகிட்டேன், எனக்கு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, சாக்கு போக்கு. மோசையா தான் சொன்னான், ஆண்டவர் அவனை விடலை. எனக்கு தெக்கு வாய், மந்த நாவு, எனக்கு இதெல்லாம் முடியாது, எனக்கு நடந்தா இது வலி. ஆனால் ஃபங்க்ஷனில் போயிடுவோம். என்ன மூலம் முட்டு வலி இருந்தாலும் சரி, என்ன கழுத்து வலி இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனில் போய் உட்காந்துக்குவோம் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருந்தால் மூன்றாவது கர்த்தர் உன்னை பார்த்தா சொல்லுகிறார், அவருடைய புண்ணியங்களை நீ அறிவிக்க போயிருக்கிறியா? உன் கால் போச்சா இல்லையா? அதுக்கு மட்டும் வலிக்கும். உன் வாய் சொல்றதுக்கு அதுக்கு மட்டும் தடுமாறும். பலவீனம் உள்ளவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். பைத்தியத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் அவருடைய புண்ணியத்தை அறிவிக்க. இருபத்தெட்டாம் வசனத்தை படிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி, இழிவானவை, உன்னை இழிச்சு பழிச்சு பேசுற ஆளா இருந்தாலும் ஐயோன்னு சொல்லி உட்காராத. உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை இழிவா நடத்துறாங்களா, இழிவா பேசுறாங்களா, கவலைப்படாத. அவருடைய புண்ணியத்தை அறிவிக்க ஆண்டவர் உன்னைதான் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். இழிவானவைகளையும் அற்பமா அவனை நினைக்கிறாங்களா, சொல்லுவாங்க கால் தூசிக்கு பரமாட்டேன் நீன்னுவாங்க. உன்னை அப்படி நினைக்கிறாங்களா, கவலைப்படாத, உன்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்புறம் இல்லாதவைகளை, உங்ககிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், உன்கிட்ட பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்றாரு. உன்னைதான் ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. இதை செய்யும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீட்டெடுக்கப்பட்ட கூட்டமே விரைந்து செயல்படு, மீட்பர் இயேசு வேலை செய்ய விரைந்து புறப்படு. 917வது பாட்டு நம்பர், சேர்ந்து பாடுங்க. மீட்டெடுக்கப்பட்ட கூட்டமே விரைந்து செயல்படு, மீட்பர் இயேசு வேலை செய்ய விரைந்து புறப்படு. நாட்கள் மிக விரையுதே, நாற்று நன்றாய் வளருதே, நாட்கள் மிக விரையுதே, நாற்று நன்றாய் வளருதே. ஆட்கள் வேண்டும் அறுவடைக்கு, ஆமதிகம் பெருகுதே. ஆட்கள் வேண்டும் அறுவடைக்கு, ஆமதிகம் பெருகுதே. மீட்டெடுக்கப்பட்ட கூட்டமே விரைந்து செயல்படு, மீட்பர் இயேசு வேலை செய்ய விரைந்து புறப்படு. தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் உலகம் எங்கிலும், அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் நாம் உலகம் முழுவதும். தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் உலகம் எங்கிலும்,
அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் உலகம் முழுவதும். தேசங்கள் நம் சொந்தமா, ஜாதிகள் நம் சுதந்திரம். தேசங்கள் நம் சொந்தமா, ஜாதிகள் நம் சுதந்திரம். நேசரேசு அரசாங்கம் அமைந்திடுமே சீக்கிரம். நேசரேசு அரசாங்கம் அமைந்திடுமே சீக்கிரம். மீட்டெடுக்கப்பட்ட கூட்டமே விரைந்து புறப்படு. மீட்பரேசு வேலை செய்ய விரைந்து புறப்படு. மீட்டெடுக்கப்பட்ட கூட்டமே விரைந்து செயல்படு. மீட்பரேசு வேலை செய்ய விரைந்து புறப்படு. நாட்கள் மிக விரையுதே, நாட்கள் நன்றாய் வளருதே. நாட்கள் மிக விரையுதே, நாட்கள் நன்றாய் வளருதே. ஆட்கள் வேண்டும் அறுவடைக்கு தாமதிகம் பெருகுதே. ஆட்கள் வேண்டும் அறுவடைக்கு தாமதிகம் பெருகுதே. ஆழங்களை உணர்ந்திடுவோம் கர்த்தரின் பணியிலே. கருத்துடனே செயல்புரிவோம் ஜனங்கள் மத்தியிலே. காலங்களை உணர்ந்திடுவோம் கர்த்தரின் பணியிலே. கருத்துடனே செயல்படுவோம் ஜனங்கள் மத்தியிலே. ஞானமெல்லாம் மீட்கவே இயேசு நாமம் கேட்கவே. ஞானமெல்லாம் மீட்கவே இயேசு நாமம் கேட்கவே. தீவிரமாய் செயல்படுவோம், தீங்குவோரை நேசிப்போம். தீவிரமாய் செயல்படுவோம், தீங்குவோரை நேசிப்போம். மீட்டெடுக்கப்பட்ட கூட்டமே விரைந்து செயல்படு. மீட்பரேசு வேலை செய்ய விரைந்து புறப்படு. மீட்டெடுக்கப்பட்ட கூட்டமே விரைந்து செயல்படு. மீட்பரேசு வேலை செய்ய விரைந்து புறப்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படியாக முதல்ல நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது பெண்கள் தான் முதல்ல நற்செய்தி அறிவித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சகோதரிமாருக்கு தான். சகோதரர்கள் அதனால தான் என்னமோ வரவே மாட்டீங்க. ஆனால் எல்லாரும் நீ நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று சொன்னால் கர்த்தருடைய புண்ணியத்தை அறிவிக்க புறப்பட்டு சென்றாக வேண்டும். 2-3 வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். இது பெண்கள் தினமாக அனுசரிக்கிறபடினாலே இந்த 3வது விஷயத்தில் பெண்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்கள் முதல்ல நற்செய்தி ஊழியத்தை செய்தார்கள். நல்ல செய்தியை அறிவித்தார்கள், இயேசு உயிரோடு எழுந்ததை. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்களுக்கு தான் முதல்ல தரிசனமானார், உயிர்த்தெழுந்த இயேசு. ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரிமார் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் வேதத்திலிருந்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்க. அவர் உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அடுத்த வசனம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு புறப்பட்டு சீக்கிரமாய் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற கட்டளை உயிர்த்தெழுந்த பொழுது பெண்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். தேவதூதர் மூலமாக அவர்கள் அறிவிக்க ஓடுறாங்க. சீஷர்கள் கூட சொல்ல. சகோதரி அம்மாமார்கள் அவர்கள் தான் நற்செய்தி ஊழியத்தை அறிவிக்க ஓடினாங்க. அவர்களுக்கு தான் அந்த கட்டளை கொடுத்தான் தேவதூதன். போய் சொல்லுங்க சீக்கிரம், உடனே இயேசு உயிரோடு எழுந்தார். நற்செய்தியினுடைய கடைசி திட்டம் அதுதான். அதுக்கு அடுத்து அவர் வரப்போகிறார் என்பதும் இருக்கு. ஆனால் உயிர்த்தெழுந்ததை அறிவிக்கும்படியாக முதல்ல சகோதரிமார்களுக்கு தான் அங்கே சொல்லப்பட்டது. அவங்க ஓடுறாங்க. 9ஆம் வசனத்தை படிங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது
இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று வாழ்த்துறாரு. இன்றைக்கு மகளிர் தினத்தில் உங்களை ஆண்டவர் வாழ்கன்னு வாழ்த்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எப்பயாவது கையை உயர்த்தி சொல்லுங்களேன். என்னமோ அப்படி இருக்கிறீங்க, சத்தவன் கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஏசப்பா வாழ்த்துறாரு, வாழ்கன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளை வாழ்கன்னு சொல்லி வாழ்த்துறாரு. அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார். உயிரோடு இருந்த இயேசு முதலாக சகோதரிகளுக்கு தான் தரிசனமானார். எல்லா இடத்துலையும் சகோதரிகள் தான் அதிகமாக வர்றாங்க, ஊழியத்திலையும் வராங்க. இன்றைக்கு சகோதரர்கள் நாம் வந்திருக்கிறோம், அதை பிரேக் பண்ணணும். வருகிற வாரத்தில் ஊழியம் இருக்குது. நீங்கள் நானும் ஆண்டவரால் தெரிந்தெழுக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஊழியத்தில் பங்கு பெறுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுவார் அவர். இந்த நாளிலும் பெண்கள் தினமாக இருக்கிற இந்த நாளிலே கர்த்தர் உங்களை வாழ்க என்று வாழ்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிக்க முதல் உங்களுக்கு தேவதூதன் கட்டளை கொடுத்த அந்த காரியத்தை நாம் தியானித்தோம். ஆண்டவர் தரிசனமானதை பார்த்தோம். இந்த நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஜெபம் செய்வோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார், அழைக்கப்பட்டவர்கள் யார் என்று நாம் பார்த்தோம். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் நல்லோர் பொல்லோர் யார் ஒன்றாலும் ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. மத்திய 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாக கர்த்தர் உன்னை என்னை இங்கே கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமே, நீ பயந்து ஓடி ஒளிய வேண்டியதில்லை. பிசாசு பயத்தை கொடுப்பான். உன் வாழ்க்கையிலே குறைவுகள் வரலாம், நீ விழுந்து போகலாம், சாத்தானால் வஞ்சிக்கப்படலாம், பாபத்திற்குள்ளே மீண்டும் போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதே நிலையில் இருக்கக்கூடாது. உனக்கு பயப்படுகிற ஆவி கர்த்தர் கொடுக்கல. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை தூக்கி எடுக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில 3 விஷயத்தை பார்த்தோம். ஜெபம், 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 ஜெபம்.